திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தொகுதிக்கு உட்பட்ட கீரனூர் அருகே உள்ளது கொண்டரங்கி மலை. சுமார் 3825 அடி உயரம் கொண்ட இந்த மலை செங்குத்தாக உள்ளதால் மலைக்கு செல்ல வேண்டும் என்றால் குறுகலான செங்குத்தான குறிப்பிட்ட பகுதிகளில் படிக்கட்டுகளுடன் பாதை வழியாக செல்ல வேண்டும். இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள மட்டப்பாறை பகுதியை சேர்ந்தவர் விவசாய குடும்பத்தை சேர்ந்த பட்டதாரி இளைஞர் கோபாலகிருஷ்ணன். இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் எடுத்துக்காட்டாக முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தினந்தோறும் தனது சொந்த ஊரான தாராபுரம் அருகே உள்ள மட்டப்பாறையில் இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கீரனூர் கொண்டரங்கி மலை அடிவாரத்திற்கு வந்து மலையின் உச்சி பகுதியான 3825 அடி உயரத்திற்கு 5000 படிக்கட்டுகள் வழியாக குறுகலான பாதையில் மலையின் ஓரத்தில் உள்ள கம்பிகளை பிடிக்காமல் காலை 7 மணிக்கு ஓடத் துவங்கி சுமார் 20 நிமிடத்தில் 4100 அடி உயரத்திற்கு சென்றுவிட்டு மீண்டும் 10 நிமிடத்தில் மலை அடிவாரத்திற்கு வருகிறார். காலை 7 மணிக்கு துவங்கி சுமார் 9:30 மணிக்குள் மலைக்கு 4 முறை செல்வதற்கு சுமார் 2 மணி நேரம் முதல் 2:30 மணி வரை நேரம் எடுத்துக் கொள்கிறார் கோபாலகிருஷ்ணன். தொடர்ந்து 1000 நாட்கள் மலை உச்சிக்கு சென்று கின்ன சாதனை படைக்க வேண்டுமென்ற ஒரே நோக்கத்தில் மழை, வெயில், பனி என்று பார்க்காமல் தொடர்ந்து இளைஞர் சென்று வருகிறார். 3 வருஷமா இதுக்காக நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த கொண்டரங்கி மலையில டெய்லி 4 டைம் ஏறி இருக்கிறேன். மேலே ஏறுறதுக்கு 20 நிமிஷம், கீழே இறங்குற 10 நிமிஷம், 2.5 மணி நேரத்தில் 4 ரவுண்டு ஏறி இறங்கி ஒரு உலக சாதனை ஆல்ரெடி பண்ணியிருக்கிறேன். 867 நாள் கிரகாம்பல் வேர்ல்டு ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் 1000 நாள் முடிச்சு ஒரு ரெக்கார்டு வாங்கி அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்காகவும் இந்தியாவுக்காகவும் ஒரு விளையாடணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் தமிழக விளையாட்டுல கண்டிப்பாக என்னோட உழைப்பு கொடுத்து அதில் தங்க மெடல் வந்துட்டு இந்தியாவுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் வாங்கி தருவேன். சாதாரண ஒரு கூலி வேலைக்கு தான் போயிட்டு நான் இங்கே வந்துட்டு இருக்கிறேன். நான் பெரிய பேக்ரவுண்டு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது இப்போ வரைக்குமே. தனியால் நின்று 3 வருஷமாக போராடிட்டு இருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இதுலேருந்து ஒரு கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைக்கும், ரொம்ப உதவியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது குறித்து அவர் கூறும்போது தான் BSc பிசிக்ஸ் பட்டதாரி என்றும் தனது குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம் என்றும் இருந்தபோதும் பகல் நேரத்தில் கூலி வேலைக்கு சென்றுவிட்டு அதில் வரும் வருமானத்தை வைத்து சாதனை நிகழ்த்த வேண்டும் என்று ஒரே முயற்சியில் செலவு செய்து மலை ஏறுவதாகவும், தற்போதுள்ள இளைஞர்கள் வீட்டிலேயே செல்போனில் முடங்கி கிடக்கக்கூடாது, அதிலிருந்து மீண்டு வர வேண்டும், அனைவருக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலும் கின்ன சாதனை படைக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலும் இந்த மலையை தேர்ந்தெடுத்து கடந்த 2023 அக்டோபர் 19ஆம் தேதி முதல் தினம்தோறும் 4 முறை சென்று வருவதாக கூறுகிறார். தனக்கு தமிழக அரசு, தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும், தமிழகம் சார்பிலும் இந்தியா சார்பிலும் பதக்கங்கள் வழங்க வேண்டும் என்றும், விளையாட்டுத்துறையில் முன்னுரிமை வழங்க வேண்டுமென தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இவரை பார்த்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இந்த மலைக்கு இளைஞர்கள் வருவதாகவும் கூறியுள்ளனர். மேலும் இவரை பார்ப்பதற்காகவே ஒட்டன்சத்திரத்தில் இருந்து வந்த பெண்கள் அங்கு சாமி தரிசனம் செய்துவிட்டு சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து இளைஞருக்கு பாராட்டு தெரிவித்து செல்கின்றனர். தம்பியோட உழைப்பு மிகப்பெரியதானது. அவருக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயை நாங்கள் அன்போடு கேட்டுக்கிறோம். இப்போ எல்லாருமே போதைக்கு அடிமையாக தமிழ்நாடு குறைஞ்சபட்சம் எல்லாருமே யாரும் இந்த விளையாட்டுத்துறையில் யாரும் பங்கேற்க மாட்டேன்றாங்க. தம்பி அதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறாரு. நாங்களும் அவர் உதாரணமாக எடுத்து தான் இந்த மலைக்கு நாங்கள் வந்து பார்த்தோம். மிக கடினமாக இருக்குது. ஆனால் இவர் அசால்ட்டாக ஏற்றிருக்காரு. 4 டைம் ஏற்றிருக்காரு. அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து அங்கீகாரம் கொடுக்கணும் தம்பிக்கு முதலமைச்சர்கிட்ட நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். அப்பகுதி பொதுமக்கள் இளைஞர் கோபாலகிருஷ்ணனுக்கு உரிய அங்கீகாரமும் அரசு பணியும் வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். இவரை பார்ப்பவர்களுக்கும் விளையாட்டில் ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கும் உத்வேகத்தை கொடுக்கும் என்று கூறுகிறார்கள்.